பிரச்சனைங்கிறது 2 வகையா பிரிக்கலாங்க. ஒண்ணு, நாம அந்த பிரச்சனைய தேடி போறது. இன்னொன்னு, அந்த பிரச்சனையே நம்மள தேடி வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஹாஸ்டலுக்கு தங்கி நம்ம படிக்க போறோம். இல்ல ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போய் இருக்க போறோம். ஒரு பிஜில போய் நம்ம தங்கி அங்கேயே தான் இருக்க போறோங்கிற பட்சத்துல, அங்க சில விதிமுறைகள்லாம் இருக்கும். அதையும் மீறி நான் இத பண்ணுவேன். நீங்க என்ன எனக்கு கட்டுப்பாடு சொல்றதுக்கு? நீங்க யாரு எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறதுக்கு? நான் அத பண்ண தான் செய்வேன் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு அமானுஷ்யம் அவங்கள தொடருது. அவங்கள மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்தவங்க அந்த நிகழ்வுல இருந்த, அதாவது அந்த இன்சிடென்ட் அப்போ இருந்த எல்லாரையுமே அடுத்தடுத்து பாதிக்கப்படுவாங்க. அது அவங்களோட உயிருக்கே கூட ஆபத்தா அமையலாங்க. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுமே இதே மாதிரி ஒரு ஹாஸ்டல்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொஞ்சம் கூட மதிக்காம ஆர்வ கோளாறா செஞ்ச ஒரு விஷயம் 3 பேரோட வாழ்க்கைய அந்த இன்சிடென்ட் திருப்பி போட்டிருக்குதுங்க. கிட்டத்தட்ட சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் மதீனாங்க. மதீனா ஈரோடை சேர்ந்த பொண்ணு. ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அவங்க வீட்டில் அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, இவங்க 4 பேருமே அவங்களோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 8th ஸ்டாண்டர்ட் அவங்க படிக்கும்போது, அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிக்க போகும்போது மதீனா ஒரு ஹாஸ்டலுக்கு அனுப்பப்படுறாங்க. இது அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு வழக்கமான முறை தாங்க. ஈரோடுல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஹாஸ்டல் இருக்குதுங்க. இந்த ஹாஸ்டல் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நார்மலா நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு ஹாஸ்டல் கிடையாது. அங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அது போக ஒழுக்கத்தை கற்பிக்கிற ஒரு ஹாஸ்டலுங்க. லைக் அங்க தங்கி படிக்கிற மாதிரி தான். இந்த ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு கிரவுண்டுக்கு ஒரு பெரிய இடமாங்க. அந்த இடத்துல நடுவில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கை சுற்றிலுமே விளையாடுறதுக்கு இந்த மாதிரி கிரவுண்டுலாம் இருக்குது. கிரவுண்டை சுற்றிலுமே கோட்டை சுவர் எழுப்பியிருப்பாங்களாங்க. ஒன் வே தான். உள்ளே போகணுன்னாலும் வெளியே வரணுன்னாலும் ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்குது. பின்னாடிலாம் எந்த பாதையும் கிடையாது. ஒரே ஒரு பில்டிங் மட்டும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பெரிய ஒரு பில்டிங்கும். இதில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலோட வார்டன் இருப்பாங்களாம். ஹாஸ்டல் வார்டன், அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம், அது போக இந்த கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கெலாம் ஒரு ஹால் மாதிரி வச்சுருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு ரூம் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போனால், அதாவது ஃபுல்லாகவே ஸ்டெப்பு தான், இங்கே லிஃப்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த ஓதுறது, தொழுவுறது, அது சம்மந்தமாக படிக்கிற இடமாங்க. அதை சொல்லி கொடுப்பாங்களாம். அது போக எர்லி மார்னிங் 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு அங்கே வந்து தொழுதுட்டு தான் அவங்க படிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஐ மீன் கற்றுக்கிறதுக்கே ஆரம்பிப்பாங்களாம். அதாவது ஒரே ஒரு ஹால் மாதிரி இருக்குமா, அதில் நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குமா. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மதீனா ஃபர்ஸ்ட் இயர் தான் அங்கே போயிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த ஃப்ளோருக்கு அப்படியே மேலே செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குமாங்க. இந்த ரூமில் தான் இங்கே இருக்கிறவங்க யாருக்காச்சும் திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் எய்டு தேவைப்படுதுன்னா அதுக்காக ஒரு ரூம் வச்சுருக்கிறாங்க. அங்கே இந்த ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு, அது போக பெட்டு எல்லாமே இருக்குமாங்க. ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆனால் என்னென்ன தேவைப்படுமோ அந்த அத்தியாவசிய தேவைக்கான எல்லாமே அந்த ரூமுக்குள்ளே இருக்குது. அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே உருது கிளாஸ், அப்புறம் இன்னும் 2-3 கிளாஸ் எடுக்கிற கிளாஸ்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. எல்லாமே பெரிய பெரிய கிளாஸ் தாங்க இந்த ரூமை தவிர்த்து. அப்படியே மேலே போனால் அதுதான் இந்த லேடிஸ் ஹாஸ்டல். இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் மொத்தம் 3 ரூம் இருக்குமாங்க. ஒரு ரூம்ல 60 பேர் இருப்பாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு அது பெரிய ரூமா இருக்கும்னு பாத்துக்கோங்க. 60 பேர் தங்குறாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே பெட்டு, பங்க் பெட்டாம். லைக் டபுள் காட் பெட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலயே ட்ரிபிள் காட்டாங்க இவங்களோட ரூம்ல இருக்குது எல்லாமே. ரூம்ல ஏசிலாம் கிடையாதுங்க. ஜன்னல் இருக்குமா, எல்லா பக்கமே விண்டோ இருக்குமா, அதை ஓப்பன் பண்ணி தான் தூங்குவாங்களாம். ஃபேன் காத்துக்கே ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குமா. செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல லெஃப்ட் சைட்லேயே இந்த ரூம் இருக்குமாங்க. இதான் ஜூனியர்ஸோட ரூம். அப்படியே இந்த காரிடார் நீளமாக போகுமா. டெட் எண்ட்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமாங்க. அதாவது நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி கேர்ள்ஸோட பாய்ஸோட ஹாஸ்டலில் எப்படி இருக்குமோ ரெஸ்ட் ரூம், 4-5 பாத்ரூம் இருக்கும், 4-5 குளிக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குமாங்க. அப்படியே அதுக்கு லெஃப்ட் சைடில் 2-3 ரூம் போகுமா, கொஞ்சம் தூரம் தள்ளி. அங்கே தான் சீனியர்ஸ் எல்லாருமே செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருப்பாங்களாம். அங்கே ஒரு 70 பேர் 80 பேர்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்காங்க. மொத்தமாக ஒரு 350லேருந்து 400 பேர்
தங்குற அதை தங்கி படிக்கிற ஒரு ஹாஸ்டலுங்க. இந்த ஹாஸ்டலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. மார்னிங் 3:30க்குலாம் கரெக்டாக தொழுவுறதுக்கு வந்துடணும். அதுக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு வரணும். அப்போ எத்தனை மணிக்கு அவங்க எந்திரிப்பாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. எவ்ரி வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே இவங்களே க்ளீன் பண்ணணும். பாத்ரூமாக இருக்கட்டும், தங்குற இடமா இருக்கட்டும், அந்த தொழுவுற இடமா இருக்கட்டும், மொத்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற அந்த புல்வெளிலாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுற ஒர்க் இவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இது டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கறதுக்காக. அங்கே ஆள் இல்லாமல் இல்லை, டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கறதுக்காக இது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த ஹாஸ்டலுக்கு நமக்கு கதை அனுப்பின பொண்ணு மதினா 2012 ஜூன் மாதத்தில் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்த புதுசில் வார்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிறத அந்த பொண்ணு உணர்ந்துடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த இம்ப்ரெஷன் பாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பார்த்த உடனேயுமே இவங்கள அரட்டுற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. மதினாக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அந்த வார்டன் சொல்கிற மாடலேஷன்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களோட ரூமுக்கு அவங்க 3rd ஃப்ளோருக்கு போகிறாங்க. 3rd ஃப்ளோரில் அவங்க ரூமுக்கு போகும்போது ஒரு பொண்ணு கீழே விழுந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் கீழே விழுந்திருக்கிறாங்க. இவங்க போகும்போது அவங்க எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிறாங்க கையை பிடிச்சிக்கிட்டே. ஏன்னா கையில் சரியான அடி போல் அவங்களால எந்திரிக்க முடியலை. ஆனால் பக்கத்தில் ஒரு 2 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மதினாக்கு கோபம் வந்திருக்குது. ஒரு பொண்ணு கீழே விழுந்திருக்கிறா, அவளை தூக்கி விட வேணாமா, அவள் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவங்க போய் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்பயும் இந்த 2 பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தன்னைக்கே நம்ம சண்டையை போட வேணான்னு சொல்லிட்டு இவங்களும் பொறுமையாக அந்த கீழே விழுந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணுமே ஃபஸ்ட் இயர் தான். இவங்களுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க இந்த பொண்ணுங்களாம். இப்போ அந்த பொண்ணு உள்ளே கூட்டு போய் உட்கார வைக்கும்போது மறுபடியும் இந்த 2 பொண்ணுங்க வெளியே சிரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க உள்ளே சிரிச்சிருக்கிறாங்க பார்த்து. இப்போ கடுப்பாகி திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா, அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கிறா, நீங்கள் பாட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்கும்போது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த கீழே விழுந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க ஒரு மாதிரி நக்கலாக டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. ஏமாந்துட்டியா, அவள் இப்படி தான் ப்ராங்க் பண்ணுவா, நாங்களே வந்த அன்னைக்கு அவகிட்ட இப்படி தான் ஏமாந்துட்டோம், நீ வேற தேவையில்லாமல் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி மாட்டிக்கிட்டியான்னு சொல்லி சிரிச்சிருக்கிறாங்க. இப்போது மதினா சண்டை போட ஆரம்பித்து இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆகிருக்குதுங்க. சண்டேல ஆரம்பித்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியாக கரெக்டாக போயிட்டுருக்குது. இந்த ஹாஸ்டலில் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபோனோ இல்லை இந்த இன்டர்நெட் வசதி எதுவுமே கிடையாது. யாரோட கையிலுமே செல்ஃபோன் கிடையாது. வாரத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியும். அதுவும் வார்டன் ரூமில் போய் தான் பேசணும். வார்டன் ரூமில் தான் ஒரே ஒரு டெலிகாம் இருக்குமா, அதாவது டெலிஃபோன் இருக்குமா, அங்கே போய் பேசணுமா. இது போக வருஷத்தில் 20 நாள் தான் ஒருத்தவங்களுக்கு லீவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 20 நாள் தான் லீவாம். அது எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் இந்த 20 நாளுக்குள்ளே தான் எடுத்துக்கணும். அதுவுமே எடுக்க முடியாதாங்க, நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குதான் லீவ் எடுக்கிறதுக்கு. இது போக பேரண்ட்ஸ் யாருமே இந்த ஹாஸ்டலுக்கு வரக்கூடாது. ஒரு கட்டத்தில் இந்த மதினாங்கிற பொண்ணுக்கு தெரியாமல் இங்கே வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்குது. ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணோட மென்டாலிட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க அவங்களுக்கு இருந்திருக்குது. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆயிடுது. எர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, நல்லா படிக்கிறது, எல்லாத்தையுமே கற்றுக்கிறது, இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது லைஃப்பை. அது போக இவங்களோட மொட்டை மாடி, அதாவது இந்த 3வது ஃப்ளோருக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இருக்குமாங்க. இந்த மொட்டை மாடிக்கு எல்லாருமே போவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க. இந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கார்னரில், இந்த மொட்டை மாடியோட கார்னரில் ஒரே ஒரு பாத்ரூம் இருக்குமாங்க. அந்த பாத்ரூமை லாக் பண்ணி மேலே ஏதோ இந்த உருதுல எழுதி வச்சுருப்பாங்களாம், ஒட்டி வச்சுருப்பாங்களாம். அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குமாங்க. வந்த அன்னைக்கே மதினா கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்டன் சொல்லிட்டாங்க, ஏன்னு தெரிலன்னு இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, இல்லை இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் தான் இந்த வயசில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் அது மேலே ஒரு ஆசையே வரும். அப்படி என்ன தான் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா, அதே தான் இந்த பொண்ணுக்கும் தோணி இருக்குது. மதினாக்கு மேலே மொட்டை மாடிக்கு போகும்போதெல்லாம் அந்த ரெஸ்ட் ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அங்கே என்ன தான் இருக்குது, அப்படி ஏன் ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களா மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ க்ளீனாக இவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணுற இந்த ஹாஸ்டலில் அந்த ரூமை மட்டும் ஏன் அப்படியே போட்டு வச்சுருக்கிறாங்க, அப்படி என்ன தான் இருக்குது அதுக்குள்ளன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான நேரம் அமையலை. இப்போது இவங்களோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் இந்த வீக்கெண்ட் அப்போ இவங்க எல்லாருமே க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, மதினா அந்த ப்ராங்க் பண்ண பொண்ணு, அவங்க பேர் பானு, ஜரீனா, இவங்க 3 பேர், அந்த பயந்த பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க இவங்க கூடயே. அந்த பொண்ணுக்கு பேயினாலே பயமாங்க. பேயினா பயம், இருட்டுனா பயம். இவங்களை எதனா ஒரு ப்ராங்க் பண்ணி பயமுறுத்தினா டக்குன்னு அழுகிற கேரக்டர் அவங்க தானா. இவங்க 3 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்க இந்த ஹாஸ்டலில். இப்போது வீக்கெண்ட் அதுவுமா மதினா, பானு, ஜரீனா இவங்க 3 பேரும் இந்த பாத்ரூம் ஒர்க்கு, அதாவது பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டீமை ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த டீமில் இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. கீழே இருக்கிற பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க.
அந்த தொழுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா, ஒரு ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி போகுமா, அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குமா, அதையும் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த ப்ராங்க் பண்ண பொண்ணு இருக்காங்க இல்லையா பானு, அவங்க சும்மா இல்லாமல் மதினா கிட்ட, ஏய் நீ தான் ரொம்ப நாள் அதை பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கிறல, மொட்டை மாடியில் யாருமே கிடையாது, எல்லாருமே க்ளீன் பண்ணுற ஒர்க்கில் கிரவுண்ட்லையும் அங்கங்கே செப்பரேட்டாக பிரிஞ்சு போய் தான் கிடக்குறாங்க, மொட்டை மாடிக்கு போனோன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க, யாருமே இல்லை, வரியா மேலே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போது டைம் கரெக்டாக 4:45 ஆக போகுது. 4:45 மணிக்கே அவங்களோட ஹாஸ்டலுக்கு வெளியே அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி கருமேகம் இருட்டி போய் பார்க்கவே பயமாக இருக்கும். சில நேரம்லாம் வானத்தை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. மின்னல்லாம் வெட்டிகிட்டு இருக்கு, இன்னும் மழை பெய்ய ஆரம்பிக்கலை. இந்த நேரம் பார்த்து மதினாவை இந்த பானு கூப்பிடும்போது சரினா, இந்த எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க இல்லையா, அந்த பொண்ணு திட்டுறாங்க. பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காத, நல்லா தானே போயிட்டு இருக்கு, அந்த ரூமுக்கு தான் யாரையும் போகக்கூடாதுன்னு வார்டன் சொல்லியிருக்கிறாங்களே, வார்டன் உங்ககிட்ட சொன்னாங்களா, ஆமாம் என்கிட்ட சொன்னாங்கன்னு ஆர்கியூ பண்ணி ஒரு வழியாக இவங்க எல்லாரையும் கம்பல்சரியாக மேலே கூப்பிட்டு போயிருக்கிறாங்க பானு. மதினாவுக்குமே அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை தான். ஸோ இதை காரணமாக வச்சுட்டு 3 பேரும் மேலே போயிருக்கிறாங்க. மொட்டை மாடிக்கு போனால் ஒரு மாதிரி கருமேகத்துக்கும் அதுக்கும் அந்த க்ரீப்பியான இடத்த பார்க்கும்போதே இவங்க எல்லாருக்குமே அடி வயித்துல ஒரு பயம் வருதுங்க. இப்போ இந்த ரூமை திறந்து பார்த்தே ஆகணுமா, இல்லை நாளைக்கு கூட பார்த்துக்கலாமா, கொஞ்சம் சூரியன் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாமா, இருட்டி போய் இருக்குன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போகணும்னு தோணுது. அதே நேரத்தில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்கிற ஈகர்னஸும் இருக்குது. கடைசியில் 3 பேரும் முன்னாடி போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மொட்டை மாடியில் யாருமே கிடையாது. இந்த டோர் வெளியே பூட்டு போட்டிருக்குது, அதில் லாக்லாம் எதுவுமே போடல, பூட்டுலாம் போடல, அந்த தாப்பால் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஓப்பன் பண்ண முடியலை. 3 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. இப்போது இந்த சரினாங்கிற பயந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க. இங்கே பார், தேவையில்லாத வேலை பார்க்குறோம், இது பூட்டுமே போடலை, அப்படியுமே நம்மளால் திறக்க முடியலை, மேலே உருதில் வேற ஏதோ எழுதி வச்சுருக்கிறாங்க, நமக்கு என்னன்னே தெரியலை, வேணாம், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணெலாம் கலங்கி போய் பேசும்போது இந்த பானு இருக்காங்க இல்லையா, ப்ராங்க் பண்ண பொண்ணு, அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தாப்பால் இப்படி நீட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கிக்கிட்டு அதில் ஓங்கி அடிச்சிருக்காங்க. ஒரு 4 அடி ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க. அந்த தாப்பாலில் இவங்க அடிச்சிட்டு இருக்கும் போதே கல்லு கீழே விழுந்து ஒரு ஃபோர்ஸில் அந்த துருப்பிடிச்ச அந்த தாப்பால் இருக்கு இல்லையா, அதில் இவங்க கையை கிழிச்சு பிளட் வந்திருக்குது. யாருக்கு? பானுக்கு. பிளட் வந்ததுமே அவங்க வலியில துடிச்சிருக்கிறாங்க, கத்தலை, வாயை மூடிக்கிட்டு ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு துடிச்சிருக்கிறாங்க. இப்போவும் இந்த சரினா சொல்றாங்க, வேணாம் பானு, வேணாம் மதினா, நம்ம கீழே போயிடலாம், எனக்கு என்னவோ தப்பா படுது, ரத்த காவுலாம் வாங்குது, இந்த மாதிரி ஆச்சுன்னா ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு சின்ன வயசுலேருந்து, வேணான்னு சொல்லி மறுபடியும் அவங்க எவ்வளோதான் சொல்லியும் இவங்க 2 பேரும் கேட்காம அந்த கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலி இவங்களால அந்த கதவை திறக்க முடியலைங்க. சரி ஓகே, வேணாண்டி, அவ சொல்கிறதும் கரெக்டு தான், வா போயிடலாம், இதுக்கு மேலே டைம் எடுத்துச்சுன்னா கீழே எல்லாரும் வந்துருவாங்க, தேவையில்லாம பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க கரெக்டாக அந்த கதவை விட்டு ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் மொட்டை மாடியில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த கதவு தன்னால் ஓப்பன் ஆகுதுங்க. தானா அந்த கதவு ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடியில் அடிக்கிற காற்றுக்கு, நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி ஒரு மாதிரி கருமேகம்லாம் சூழ்ந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குன்னு, மழை வரப்போகுது, பயங்கரமான காற்று அடிச்சிருக்குது. இந்த காற்றுல அந்த கதவு வேகமாக ஒரு ஃபோர்ஸில் போய் அடிச்சிருக்குதுங்க. இப்படி ஒரு சவுண்டு கேட்டிருக்குது. இவங்க 3 பேருக்குமே ஒரு மாதிரி ஜர்க்காக இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே செம இருட்டான், மேலேயும் ஒரு மாதிரி இருட்டிருச்சு, வானமே இருட்டிருச்சு, ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இதுக்குள்ளே போகணுமா வேணாமான்னு யோசிக்கவே இல்லை. இந்த பானு பாட்டுக்கு நேராக உள்ளே போயிருக்கிறாங்க, கையில் ரத்தம் வந்ததோட நேராக உள்ளே போயிருக்கிறாங்க. பின்னாடியே மதினாவும் போகிறாங்க, சரினாவும் போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு மாதிரி கொய் இருட்டாக இருக்குதாங்க. 2 பாத்ரூம் தான் இருக்குது, ஒன்று டாய்லெட், இன்னொன்று குளிக்கிற இடம். 2மே பக்கத்தில் இருக்குது. 2 கதவோட ஃபுல்லாக நூலாம்படையாங்க. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளெல்லாம் உருதுல என்னென்னமோ எழுதி வச்சுருக்கிறாங்களாம், தகடுலாம் கிடக்குதான். ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருந்திருக்குதுங்க. ஒரு பூத் பங்களாக்குள்ளே போன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குது. எதனால இதை பயந்து போய் இப்படி மூடி வச்சிருக்கிறாங்கிறது இவங்களுக்கு தெரியலை. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற ஒரு தொடப்பக்கட்டையை எடுத்து அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறாங்க, அந்த ஒட்டடை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. இவங்க 3 பேருமே இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த பாத்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாங்க. கீழே மொத்தத்துக்கே 5 பாத்ரூம் 5 டாய்லெட் தான் இருக்குமா, அதை குளிக்கிற இடம் 5, டாய்லெட் வந்து 5 தான் இருக்குமா. இங்கே மேலே இப்படி ஒரு பாத்ரூம் வச்சுக்கிட்டு ஏன் இவங்க வந்து மூடி போட்டு வச்சிருக்கிறாங்க, அவசரத்துக்கு யாராச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு தாட்டுங்க. இப்போது வார்டன் விசில் அடிக்கிற சவுண்டு கேட்குது, பயந்து போய் அந்த ரூமை மூடிட்டு கீழே ஓடி வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வரைக்குமே அவங்களுக்கு நல்லா தாங்க போயிருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையில்
பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு ஒரு 9:30லேருந்து 10 மணி இருக்குமாங்க. பொதுவாகவே இவங்களோட 3rd ஃப்ளோரை வார்டன் எப்போவுமே லாக் பண்ணிடுவாங்களாம். இந்த பொண்ணுங்க எல்லாரும் கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மொட்டை மாடிக்கு போகிற பாதை ஓப்பனில் தான் இருக்கும். அதில் பூட்டுலாம் போட மாட்டாங்க, தாப்பால் வச்சு பூட்டி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் 2nd ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோருக்கு வெளியே வரதுக்கு ஒரு கதவு இருக்கும் இல்லையா, அதை உள்ள வழியாக பூட்டு போட்டிருப்பாங்களாம் வார்டன். பூட்டு போட்டது மட்டும் இல்லாமல் அந்த சாவியை அவங்களோட தலாணி கடியில் வச்சு படுத்து தூங்குவாங்களாங்க. விடிய காலையில் வேகமாகவே எந்திரிக்கிற காரணத்தினால நைட்டு வேகமாகவே தூங்கி இவங்களுக்கு பழக்கமாயிருச்சு. அந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் 9:30க்கெலாம் அடித்து போட்ட மாதிரி படுத்து தூங்கிடுவாங்களாம். விடிய காலையில், அதாவது மிட் நைட் 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே அவங்க எந்திரிக்கணும் காலையில். ஆனால் அடுத்த நாள் சண்டே தான், இருந்தாலும் அவங்களுக்கு அது பழக்கத்தில் வந்துருச்சு இல்லையா, படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. மதீனா, ஜரீனா, பானு இவங்க 3 பேருமே நான் அந்த ட்ரிபிள் காட் சொன்னேன் இல்லையா, அதில் அப்பர் பெட்டில் தான் படுத்து தூங்குவாங்களாம். மேலே 3வது பெட்டில் தான் படுத்து தூங்குவாங்களாம். இவங்க 3 பேருமே தூங்குறதுக்கு லேட் ஆகுமாங்க. எப்போவுமே 10 மணிக்கு தான் தூங்குவாங்களாம். மற்றவங்களாம் 9 மணிக்குள்ளே தூங்கிடுவாங்களாம் மற்ற கேர்ள்ஸ்லாம். இவங்க 3 பேர் மட்டும் அடுத்தடுத்த பெட்டில் கையை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கையை கொடுத்து ட்ரெயினில் போகிற மாதிரி பஸ்ஸில் போகிற மாதிரின்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பானுங்கிற பொண்ணை மட்டும் காணும். இந்த ப்ராங்க் பண்ணுச்சு இல்லையா ஒரு பொண்ணு, அவங்களுக்கு தான் கையிலையும் பிளட் வந்துச்சு. அந்த பொண்ணை மட்டும் ரூமில் காணும். இப்போ மதீனா சரினா கிட்ட எங்கடி போனா பானுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு தெரியலை. எங்கடி போனால் கூட தானடி இருந்தா, திடீர்னு காணா போயிட்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்து தேட வந்திருக்கிறாங்க. காரிடாரில் வரும்போது 9:30க்கெலாம் இவங்களோட ஹாஸ்டலே ஒரு மாதிரி மயான அமைதியாக எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்களாம். டெட்லி சைலன்ஸாக இருக்குமாங்க, ஒரு மாதிரி டெத் சைலன்ஸ் மாதிரி இருக்குமாங்க. இந்த நேரத்தில் மதீனாவும் ஜரீனாவும் வெளியே வராங்க காரிடாரில். லாஸ்ட்டில் இவங்களோட ரூம்லேருந்து லாஸ்ட் டெட் எண்டில் தான் அந்த பாத்ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுற டாய்லெட். அந்த டாய்லெட்டுக்கு வெளியே பானு மட்டும் தனியாக நின்றுட்டுருக்குறாங்க. அந்த டாய்லெட்டை பார்த்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. டைம் பார்க்குறாங்க, வேறு யாராச்சும் அங்கே நிற்கிறாங்களான்னு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இந்நேரத்தில் பானுக்கு இந்த பாத்ரூம் கிட்ட என்ன வேலை, தனியாக என்ன பண்ணுறா? 2 பேருமே பயந்துக்கிட்டே கிட்ட போகிறாங்க. இந்த சமயம் ஜரீனா சொல்கிறாங்க, இந்த பயந்த பொண்ணு, நான் அப்போவே சொன்னேன் தேவையில்லாமல் அந்த பாத்ரூமை வந்து ஓப்பன் பண்ண வேணாம், அது என்னன்னே தெரியாமல் அதில் கை வைக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொல்லியும் நீங்கள் 2 பேரும் கேட்கல. இப்போ பார்த்தியா என்னாச்சுன்னு, அவள் தனியாக நின்றுட்டுருக்குறா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் அந்த பாத்ரூமுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. ஏய் இருடி, அப்படி பார்த்தா அவன் மேலே மொட்டை மாடிக்கு தானே போயிருக்கணும், இங்கே எதுக்கு நிற்கிறான்னு சொல்லிட்டு 2 பேரும் பொறுமையாக நடந்து போகிறாங்க. 2 பேரும் பொறுமையாக நடந்து போய் பானுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. நின்னது பானுக்கும் தெரியும், ஆனால் அவங்க கண்டுக்கவே இல்லை. பானுவோட பேரை சொல்லி மதீனா 2-3 தடவை கூப்பிடுறாங்க, அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை, அசையவே மாட்டுறாங்க. சீனியர்ஸோட ரூமில் யாருனா இருக்காங்களான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க சைடில். மதீனா, அங்கேயுமே யாருமே இல்லை, ரூம் எல்லாமே லாக்கில் இருக்குது. வெளியே உள்ளே முழிச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரில, ஆனால் வெளியே லாக்கில் இருக்குது. இப்போ தான் மதீனாக்குள்ளே ஒரு பயம் வருதுங்க. தேவையில்லாமல் அவள் சொல்கிறது, ஜரீனா சொல்கிறது கரெக்டு தான், தேவையில்லாமல் இவளை கூட்டு போனது தப்போ மேலே மொட்டை மாடிக்கே. டேய் பானு, பயமாக இருக்குடி, வாடி போயிடலாம். அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் இந்த ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக செத்துருவீங்க, ஒழுங்கு மரியாதையாக இந்த ஹாஸ்டலை விட்டுட்டு ஓடிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்லைனா உங்களோட ஒவ்வொருத்தரோட உயிரையும் நான் எடுத்துருவேன் அப்படின்னு வேற ஒரு வாய்ஸில் பேசுகிறாங்களாம் பானு. பானுவே கிடையாதான் அது, ஒரு மாதிரி கோல்டாக க்ரீப்பியான ஒரு குரலில் வேற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டாகவே பேசுகிறாங்களாம். மதீனாவுக்கும் ஜரீனாவுக்கும் ஒன்றுமே புரியலை. ஏன் இப்படி பேசணும் பானு சம்மந்தமே இல்லாமல்? பயத்தில் அழுகவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஜரீனா. வாடி போயிடலாம், வாடி போயிடலாம், இருடி அவளையும் கூட்டு போகலாண்டி, அவள் எதனா மேலேருந்து கீழே குதிச்சிட போறாடி, என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு திருப்பறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள அசைக்கவே முடியலையாங்க மதீனாவால். பானுவை திரும்பவே இல்லையா. இப்போ மதீனாவுமே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏய் மன்னிச்சிடுறி, தயவு செஞ்சு மன்னிச்சிடுறி, உன்னை தெரியாதனமா மேலே கூட்டு போயிட்டேன், ஏண்டி ஒரு மாதிரி இருக்கிற, எனக்கு பயமா இருக்குடி, வாடி வார்டன் வந்துட்டாங்கன்னா பிரச்சனையா இருண்டின்னு சொல்லிட்டு அழுகும்போது பானு சிரிச்சுக்கிட்டே திரும்பி இருக்கிறாங்க. ஏமாந்துட்டியா, எப்படி ஏமாந்தியா, என்னடி சொன்ன சரினா, அழுகுறியடி, என்னடி இப்படிலாம் அழுகுறேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே செம்ம கோபம் வந்திருக்குதுங்க. ஒரு செகண்டு அந்த ஜரீனா பொண்ணுலாம் பயத்தில் மேலேருந்து கீழே குதிச்சிருக்குமா, அந்த அளவுக்கு இவங்க பயமுறுத்தி இருக்கிறாங்க, ப்ராங்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பானுவை திட்டிட்டு அவங்களோட ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க. மதீனாவும் சரினாவும் படுத்து தூங்கிடுறாங்க. நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே இருக்குமா. இன்னொரு ஒரு மணி நேரம் போச்சுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எந்திரிக்கணும். ஒரு 2 மணிக்கெலாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். 12லேருந்து 12:30 மணிக்குள்ளே. இந்த டைமில் மதீனாவுக்கு முழிப்பு வந்திருக்குதுங்க. ஒரு மாதிரி முழிப்பு தட்டி இருக்குது. எந்திரிச்சிருக்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் போகணும், அர்ஜெண்ட்டாக வருது. பக்கத்தில்
பானுவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, பானு இல்லை. ஜரீனாவை பார்க்குறாங்க, ஜரீனா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஜரீனாவை எழுப்பவும் இவங்களுக்கு விருப்பம் இல்லை. எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறாங்க, இந்த காரிடாரில் பானு இல்லை. காரிடாருக்கு முன்னாடி இருக்கிற அந்த டாய்லெட்டுக்கு முன்னாடியும் பானு இல்லை. இப்போ மதினாக்கு இனம் புரியாத ஒரு பயம் வருதுங்க. அந்த நைட் டைம் பார்க்குறாங்க, 12லேருந்து 12:15 தான் ஆகுது. போய் ஜரீனாவை எழுப்புறாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சுடி, அவளை காணும், வா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ப்ராங்க் பண்ணிட்டு இருப்பா, எனக்கு செம்ம தூக்கத்தில் இருக்கேன் போடின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. மதினாவுக்குமே 2ஆம் கட்ட மைண்டாக இருக்குதுங்க. ஒரு வேளை வெளியே போனால் அவளே வந்துடுவா, நம்ம எதுக்கு வெளியே போகணும்னு தோணுது. அது போக ஒரு பயம் இருக்குது. இப்போ மேலே போகும்போது பானுக்கு ரத்தம் வந்தது, அந்த கதவை ஓப்பன் பண்ணது, அந்த கதவோட அமைப்பு, அந்த இடத்தோட அமைப்பு, இது எல்லாமே ஒரு மாதிரி போட்டு குழப்புதுங்க. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காரிடாரில் நடந்து போயிட்டு கீழே இருக்கிற பாத்ரூம்லாம் உள்ளே போயிட்டு செக் பண்ணுறாங்க. அங்கே பானு இல்லை. மதினா அந்த பாத்ரூம்குள்ளே போய் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணியே பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே பானு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சத்தம் வெளியே கேட்டுட்ருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு வெளியே வந்து பார்த்தா, இவங்களோட ரூமுக்கு வர வழியில், அதாவது மேலே 3rd ஃப்ளோரில் ஏறும்போது 2 கதவு இருக்கும். ஒரு கதவு மேலே வரும்போது அதை தான் இவங்க மூடி வைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, வார்டன் மூடி வச்சுருவாங்கன்னு, பொதுவான கதவு கீழே போகிறதுக்கு. அது பக்கத்துலேயே மாடிக்கு போகிற ஒரு கதவு இருக்குமாங்க. அது மரக்கட்டையால் ஆன ஒரு கதவு. ஒரு மாதிரி பழைய மரக்கட்டை ஊறி போயிருந்தா எப்படி இருக்கும், அந்த மரக்கட்டை கதவு யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே தாப்பால் போட்டு தான் வச்சுருப்பாங்களாம் நைட்டு தூங்கும்போது. அதை யாரோ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அடிக்கிற காற்றுக்கு அது இந்த மாதிரி செவத்துல இடிச்சிட்டு இருந்துச்சுங்க. இந்த சத்தத்தை கேட்டு மதினா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, பானு மொட்டை மாடிக்கு தான் போயிருக்கிறான்ட்டு. வேகமா ஓடி இருக்கிறாங்க. ஓடி போனவங்க அவ்வளோ நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனவங்க அந்த கதவு கிட்ட போனதும் கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா மொட்டை மாடியில் யாருமே இல்லை. பானுக்கு என்ன வேலை, மேலே லைட்டுமே கிடையாது, லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த சுவிட்ச் கண்ட்ரோல் எல்லாமே கீழே வார்டனோட கண்ட்ரோலில் இருக்குது. இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு இவங்களுக்கு பயம். கையில் செல்ஃபோனும் கிடையாது, என்ன பண்ணுவாங்க? இருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்டாச்சு, மேலே ஏறி ஓடி இருக்கிறாங்க. ஓடி போனவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. காலையில் இவங்க அந்த பாத்ரூமை போய் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருந்த ஒரு சுவிட்சை போட்டிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே அந்த பாத்ரூம்குள்ளேயே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்குது. அந்த சுவிட்சை போட்டனையும் லைட்டு எரியலை, ஒரு மாதிரி லைட்டாக எரிஞ்சிட்டு அப்படியே அணைஞ்சிருச்சு. அப்போது இங்கே வந்து கரண்ட் மெயின்டெனன்ஸே இல்லைங்கிற காரணத்தினால இது போச்சு, இல்லை ஃபியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் இப்போது நைட்டு 12:45 அவங்க மேலே போய் பார்க்கும்போது அந்த பாத்ரூம் ஓப்பனில் இருக்குது. அடிக்கிற காற்றுக்கு அந்த பாத்ரூமோட டோரும், அது ஒரு இரும்பு டோர், அந்த டோரும் இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள லைட் எரியுது, ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த லைட்டு. இந்த ஃப்ளிக்கர் ஆகிற லைட் சவுண்டும் இந்த நைட்டு ஒரு பூச்சி சத்தம் கேட்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஒரு இடத்த சுற்றி ஃபுல்லாக காடு மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி கேட்கும். இந்த சத்தமும் இந்த கதவு இடிக்கிற சத்தமும் இந்த 3 சத்தமும் சேர்ந்து மதினாக்கு ஒரு மாதிரி தலை சுத்தே வந்துருக்குதுங்க. ஒரு மாதிரி ஆயிருக்குது. அவங்க வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பயம் வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல பானுக்கு என்ன வேலை? 12:45 உள்ளுக்குள்ள அந்த லைட் ஃப்ளிக்கர் ஆனது கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மலாக எரிய ஆரம்பிச்சிருக்குது. கதவும் நின்றுருக்குது. காற்று மதினா மேலே அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் கதவு ஆட மாட்டேங்குது. ஒரு கடத்துக்கு மேலே நின்றுது. அப்படியே அமைதியாக இருந்திருக்குதுங்க. இந்த நேரம் உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இந்த பாத்ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நின்னாங்கன்னா அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு ஒரு ஷேடோ தெரியும் இல்லையா, கீழே இந்த ஷேடோ தெரியுது. அவங்க அசையவே இல்லை, நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பானு, பானு, இந்நேரத்தில் இங்கே என்னடி பண்ணுற? நோ ரெஸ்பான்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க அவங்க பேரை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அந்த நிழல் நின்றுக்கிட்டே தான் இருக்குது. உட்காரவே இல்லை, நின்றுக்கிட்டே தான் இருக்குது. இப்போது மெதுவாக அந்த இடத்துக்குள்ளேயும் போயிடுறாங்க. பானு அவங்க கழுத்தை அவங்களே நெரிச்சிக்கிட்டு சாகிறதுக்கு, அதாவது சூசைட் பண்ணிடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இன்னொரு 2 நிமிஷம் லேட்டாக போயிருந்தாங்கன்னா, மதினா ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போயிருந்தாங்கன்னா பானுவை உயிரோடையே பார்த்துருக்க முடியாதாங்க. கழுத்தை போட்டு நெரிச்சிக்கிட்டு நாக்கெல்லாம் வெளியே வந்துக்கிட்டு அந்த நாக்கை கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். பாத்ரூமோட கார்னரில் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாக வெளியே நின்று அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க மதினா. அவங்க ஒரு மாதிரி மதியிலேயே இல்லை. அது போக இப்போவுமே அவங்க வந்து சுயநினைவில் இல்லையாங்க பானு. இவங்க போட்டு அவங்கள உழுக்குன்னு உழுக்குறாங்க. என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே கையை வச்சு மறுபடியும் கழுத்து நெரிக்க போகிறாங்களாம். மதினா பானு அந்த பாத்ரூம்லேருந்து கஷ்டப்பட்டு வெளியே இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கிறாங்க.
கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஏய் இங்க என்னடி பண்ற மதினா, என்னடி எனக்கு என்னடி ஆச்சு, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. மதினாக்கு தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடி சொல்ற, நான் எங்கடி இங்க வந்தேன், உன்னை கூப்பிட்டு வந்தேன், நீ தாண்டி இங்க வந்த, நான் உன்னை தேடி தாண்டி வந்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க பானு. இப்போ மதினாவோட மனசுல என்ன தோணுதுன்னா, எப்படியாச்சும் இவளை கூட்டு போய் தூங்க வச்சிடலாம், இல்லைன்னா இதுக்கு மேல கேள்வியா கேட்டு சாவடிச்சிருவா, இங்கேயே நிக்க வேணாம், இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த இடத்துக்கே வர வேணாம்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூமை மூட கூட இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு பானுவை கீழே கூட்டு போயிட்டு அவங்களோட பெட்ல படுக்க சொல்லிட்டு இவங்களும் படுத்து தூங்கலை. நைட்டு முழுக்க முழிச்சுதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கமே வரல. மதினாக்கு மண்டைக்குள்ள இதே ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னா அவங்க உள்ள போகும்போது ஒரு ஷேடோ அங்க நின்றுச்சு. யாரோ ஒருத்தர் இந்த பாத்ரூம்குள்ள நின்றுட்டு இருக்கிறனால தான் அவங்களோட நிழல் அங்க தெரிஞ்சிச்சு, கதவுல தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த பாத்ரூம்குள்ள போய் பார்த்தா மதினா நிக்கல, உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுவும் அந்த பாத்ரூமோட கார்னர்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ வேற யாரு உள்ள இருந்தா, பானுவை தவிர்த்து வேற யாரோ ஒருத்தவங்க அந்த பாத்ரூம்குள்ள இருந்திருக்கிறாங்கிறது மதினாக்கு தெரியுதுங்க. விஷுவலாவே பார்த்துட்டாங்க. ஒருவேளை சீனியர்ஸ் யாராச்சும் வேற யாராச்சும் கேம் ஆடுறாங்களா? அப்படியே சீனியர்ஸே கேம் ஆடினாலும் என்ன பிரயோஜனம்? எதனால இதை பண்ணணும்? அது போக பானு ஏன் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும்? பானுக்கு என்னாச்சு? ஏன் அவங்க அமானுஷ்யமா பிஹேவ் பண்ணணும்? ஒரு மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டி பண்ணணும்? இப்படி பல கேள்விகளால மதினாக்கு அன்னைக்கு தூக்கமே போச்சாங்க. பானு ஒன்றுமே நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். இவங்களுக்கு தூக்கமே இல்லை. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு இந்த பானுவை வாட்ச் பண்ணுறாங்க. பானுவோட ஆக்டிவிட்டி சுத்தமாக சரி கிடையாதாங்க. அவங்க எப்போவுமே நல்லா சாப்பிட்ற பொண்ணாம், சாப்பிடவே இல்லை. அது போக வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட ஆக்டிவிட்டீஸுமே கொஞ்சம் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது. போல்டான ஒரு பொண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. லைக் ஜரீனா மாதிரி. ஜரீனாவோட கேரக்டர் தான் பயப்படுறது. ஆனால் இப்போ தலைகீழ நடக்குதுங்க எல்லாமே. அடுத்த நாள் காலையில இருந்து மதியம் வரைக்குமே அவங்களோட வேலை கரெக்டாக தாங்க போய்கிட்டு இருக்கு. மதியம் போய் ஓதணுமாங்க. ஓதுற கிளாஸ் இருக்கு. ஓதிட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க வார்டன் கேட்குறாங்க, எங்க உன்னோட பானு காணும், உன் கூடயே சுற்றிட்டு இருப்பா, என்ன ஜரீனாவும் நீ மட்டும் வந்திருக்கீங்க, 3 பேரும் ஒன்னா தானே வருவீங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, தெரியல மேடம், மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன், நாங்கள் வேணா வர சொல்கிறோம். இல்லை வரலாம் சொல்ல வேணாம், ஏன் வரல, ஓதுற கிளாஸ்க்கு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஜரீனாவும் மதினாவும் மேலே அவங்களோட ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க கீழே வரும்போது அந்த காட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்த பானுவை காணும். எங்கே போயிருப்பா பானுன்னு சொல்லிட்டு, ஒருவேளை ரெஸ்ட் ரூம் எங்கேயும் போயிருப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜரீனாக்கு நைட்டு நடந்த அந்த விஷயம் எதுவுமே தெரியாது. மதினாவும் ஷேர் பண்ணலை, பானுக்குமே அந்த அளவு தெரியாது என்ன நடந்திருக்குங்கிறது. அவங்களுக்கு அந்த ஒரு சுயநினைவே இல்லாம தான் இருந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மதினாக்கு ஒரு மாதிரி பயம் வருதுங்க. ஒருவேளை மறுபடியும் பானு அந்த பாத்ரூம்குள்ளே போயிருப்பாளோ? ஜரீனாவை கூப்பிட்டு கீழே அந்த பாத்ரூமில் இருக்காலும் போய் செக் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. போய் செக் பண்ணுறாங்க. கீழே வார்டன் ரூம் பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குமாங்க. அங்கே போய் பார்த்துருக்காங்க. அங்கேயுமே இல்லை. ஓதுற இடத்துலையும் இல்லை, எங்கேயுமே இல்லை. ரெஜிஸ்டர்லையும் அவங்க சைன் பண்ணலை. அதாவது எப்பயுமே போயிட்டு சைன் போட்டு வந்துருவாங்களாம். ஒர்க்கு முடிச்சுட்டு சைன் போட்டுட்டு வருவாங்களாம். அந்த சைனுமே இல்லை. பானு சைன் போடலை. அப்போ எங்கே போனாங்க? இப்போ மதினாக்கு நல்லாவே தெரியுது பானு மேலே இருக்கிற அந்த டாய்லெட்டில் தான் இருக்கிறாங்கன்னு. இப்போ ஜரீனாவை கூட கூப்பிட்டுக்கிட்டு வாடி மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே பானு அவங்க மட்டும் அந்த பாத்ரூம்குள்ளே, மொட்டை மாடியில் இருக்கிற அந்த பாத்ரூம்குள்ளே உட்காந்துருக்குறாங்களாங்க. உட்காந்துருந்தவங்க அவங்க வாய்ஸ் இல்லாமல் முதல்ல இந்த காரிடாரில் நின்று ஒரு வாய்ஸில் பேசுனாங்க இல்லையா, ஒரு மாதிரி க்ரீப்பியாக கோல்டான வாய்ஸில், வேற ஏதோ ஒரு பொண்ணோட வாய்ஸில், இந்த மாதிரி ஒரு வாய்ஸில் பேசுகிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு வியர்டான ஒரு வாய்ஸில், நான் அன்னைக்கே சொன்னேன் இங்கே நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு, நீங்கள் போகிறீங்களா இல்லை இவளை நான் கொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களாங்க. இப்போது மதினாக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஆனால் ஜரீனாக்கு நைட்டு நடந்த அந்த விஷயமே தெரியாது. ஜரீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த பானுங்கிற பொண்ணு ப்ராங்க் பண்ணுறாங்க. ஏய் உனக்கு வேறு வேலையே இல்லையாடி, எப்போ பார்த்தாலும் இப்படியே கலாய்ச்சிட்டு இருக்கிற, ஏச்சி வான்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நகரவே இல்லை. இப்போ பானு அவங்களோட வாய்ஸில் பேசுகிறாங்க. ஏய் நான் தான் சொன்னேன்ல அன்னைக்கே இங்கே வர வேணான்னு சொல்லிட்டு, இங்கே வந்தது தப்பாக போச்சுடி, நம்ம இதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம், அது நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு, அது இங்கே தான் நிற்கிது, அவன் நம்மளை கொல்லாமல் விடமாட்டா, நம்ம யாருமே அவகிட்டேருந்து தப்பிக்க முடியாது, எங்கள் அம்மா நிறைய ஆசையோட கனவோட தான் என்னை இங்கே அனுப்புனாங்க, நான் ஓதணும், நான் நிறைய படிக்கணும், இந்த விஷயத்தில் எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க, ஆனால் அவங்க ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு, நான் செத்துற போகிறேன் பேசாமல் மேலேருந்து குதிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வார்த்தை பேசுகிறாங்க. இப்போது இந்த ஜரீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னுமே பானு ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சப்புன்னு அரைஞ்சிருக்கிறாங்க. சும்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன், பாடி கீழேன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அரட்டி இருக்கிறாங்க.
மதினாவோட முகத்தையும் பார்த்துருக்குறாங்க ஜரீனா. ஏன்னா எப்பவுமே மதினா தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க பானு கிட்ட. ஆனால் மதினாவோட கண்ணில் ஒரு மரண பயம் தெரியுது. ஒரு மாதிரி கண்ணுலாம் கலங்கி போய் வேர்த்து கொட்டி அவங்க பயந்து போய் நிற்கிறத பார்த்த ஜரீனாக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சாங்க. ஏய் என்னடி நீ ஒரு மாதிரி நிற்கிற, அடித்ததுக்கு அவள் இந்நேரம் நார்மல் பானு வந்தால் திருப்பி அடிச்சிருப்பா, அவளும் அவள் பாட்டுக்கு அமைதியாக நிற்கிற, என்ன தாண்டி நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது தான் இது எல்லாத்தையும் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது, வா கீழே போகலான்னு சொல்லிட்டு பானுவை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு கீழே வந்திருக்கிறாங்க. யார்? ஜரீனாவும் மதினாவும். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சோ அதே தாங்க. இந்த டாய்லெட்டை விட்டு வெளியே கூட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தூரத்தில் பானு வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏய் என்னடி உனக்கு இதே வேலையாக போச்சு, மறுபடியும் ஏன்டி என்னை மேலே கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மதினாவை கேட்டிருக்கிறாங்க. இப்போ தான் ஜரீனாவுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஓஹோ இது அந்த மாதிரி போல, சரி வாங்க கீழே போகலான்னு சொல்லிட்டு அவங்க நைஸாக பேசி கீழே கூட்டு போயிட்டு அவங்களோட ரூமில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே மதினா ஜரீனா கிட்டையும் பானு கிட்டையும் சொல்றாங்க. 2 பேருக்குமே தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கற்பனையில பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உண்மையாவே அவங்களோட ஹாஸ்டல்ல ஒரு அமானுஷம் இருக்குது, அதுவும் பானுவோட உடம்புக்குள்ள அது இருக்குதுங்கும் போது எப்படிங்க இருக்கும்? ஜரீனா அழுகவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி யாருக்கும் தெரிய வேணாடி, தெரிஞ்சா எதுக்கு தேவையில்லாமல் அந்த பாத்ரூம் வந்து ஓப்பன் பண்ணீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா இவங்க வெளியே வரும்போது அந்த பாத்ரூமை லாக் பண்ணி தான் வச்சுட்டு வராங்க. இன்னொன்று அன்னைக்கு நைட்டு வந்து பானுவை இவங்க கூட்டு வந்தாங்க இல்லையா ரூமுக்கு, அந்த டைமில் இந்த பாத்ரூம் டோர் ஓப்பன்லேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் காலையில் போய் பார்த்தா அந்த டோர் க்ளோஸில் இருந்துருக்குதுங்க. ஒருவேளை அது வேற யாராச்சும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எதுக்காக இந்த பாத்ரூமை ஓப்பன் பண்ணீங்க, யார் பார்த்த வேலைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனை எதுவுமே வராத போய் புரிஞ்சுக்கிறாங்க, இது யாருமே பார்த்த வேலை கிடையாது, இது அந்த ஆத்மாவே பார்த்த வேலையா இந்த டோர் லாக் பண்ணது, அதுவும் வெளியே எப்படி தாப்பால் போட முடியும். இப்போ இந்த 3 கேர்ள்ஸுக்குமே என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சு போச்சுங்க. இந்த டைமில் அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்குமாங்க. யாருக்குமே தூக்கம் வரலை. 3 பேருமே முழிச்சு தான் இருக்கிறாங்க. அப்பர் பெட்டில் படுத்துருக்காங்க இல்லையா, 3 பேருமே முழிச்சு தான் இருக்கிறாங்க. தண்ணியை திறந்து விட்ட மாதிரி சத்தம் கேட்குதுங்க. ஆக்சுவலி இவங்க அந்த பாத்ரூமை போய் க்ளீன் பண்ண போனாங்க இல்லையா, அப்போது அந்த பாத்ரூம்குள்ளே இருக்கிற டேப்பை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி பிளட்டு ஸ்மெல்லாங்க கொமட்டிக்கிட்டு வந்திருக்குது. அதுவும் இந்த பல நாளாக ஓப்பன் பண்ணாத டேப் வாட்டரை அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா கெட்ட ஸ்மெல் வர்றது காமனான ஒரு விஷயந்தான். அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு பிளட்டு ஸ்மெல் மாதிரி வந்திருக்குது. மேபி அடைச்சிருந்தனால அப்படி வந்துச்சா என்னன்னு தெரில. அதில் தண்ணியுமே ஒரு மாதிரி விட்டு விட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? இந்த ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத டேப் வாட்டர்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். பூட்டியே போட்டிருக்க வீட்டுக்கு போனோன்னா அந்த டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணால் முதல்ல காற்று தான் புசு புசுன்னு அடிச்சிட்டு இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மாதிரி மட்டி வாட்டராக வந்திருக்குது, ஒரு மாதிரி கலங்கலான தண்ணியாக வந்திருக்குது. அந்த வாட்டர்லாம் நின்னதுக்கப்புறமா நல்ல தண்ணி வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த டேப்பு க்ளோஸில் தாங்க இருந்திருக்குது இப்போ இந்த பானுவை கூப்பிட்டு வரும்போது பகலில். ஆனால் நைட்டு 11 மணிக்கு இந்த மாதிரி சத்தம் கேட்குதாங்க. தண்ணி நிறைஞ்சி கீழே போனால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் கேட்குதான். மொட்டை மாடியில் இருக்கிற அந்த வாட்டர் டேப்பு ஓப்பன் ஆகி தண்ணி சுட்டுற சத்தம், அதாவது கொட்டிகிட்டு இருக்கிற சத்தம், கீழே இருக்கிற இவங்களோட ரூமில் ஃபேன் ஓடுது, காத்தடிக்குது. இந்த சத்தங்களுக்கெல்லாம் நடுவில் கிளியராக கேட்குதாங்க, கிறிஸ்டல் கிளியராக இந்த 3 பொண்ணுங்களுக்கு மட்டும் கேட்குது. அது எப்படி? ஏன்னா இவங்க 3 பேரை தவிர்த்து வேற யாருமே டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கலை. சீனியர்ஸும் யாருமே வரல, வார்டனுமே எந்திரிச்சு வரல. அப்போ இவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த சத்தம் கேட்கும்? இவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்திருக்குதுங்க. இதுக்கப்புறமா தான் இவங்களால தாங்க முடியல. பானுவால் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் வார்டன் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. பானுவே வாண்டடாக சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்களோ, இப்போ அவங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதோ எல்லாத்தையுமே A to Z சொன்னதுக்கப்புறமா அந்த வார்டன் திட்டி அனுப்பியிருக்கிறாங்க. உனக்கு ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போகணுன்னு இருந்துச்சுன்னா வேறு எதனா காரணம் சொல்லு, சும்மா எதனா சொல்லிகிட்டு இருக்காத. அவங்க நம்பலை. ஏன்னா நிறையா பொண்ணுங்க வந்து லீவ் போடுறதுக்காக இங்கே இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பிடிக்காம லீவ் போட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, இல்லை லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரணுங்கிறதுக்காகவே நிறைய பொய் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஏதோ இந்த பொண்ணு சொல்லுதுன்னு நினச்சிக்கிட்டு, அதுவும் இந்த மாதிரி அமானுஷ்யமாக வேற பொய் சொல்லுது. ஏன்னா ஒரு பேய் இருக்குது, அமானுஷ்யம் இருக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு இறைவனை கும்பிட்ற இடம், அந்த இடத்துல வந்து எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் என்கிட்ட வச்சுக்காதமா பானு, நான் உன்னை மாதிரி 1000 பேரை பார்த்தவ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. அது பானுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்குதுங்க. என்னடா அது உண்மையை சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கி அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க அவங்களோட ரூமில் உட்காந்து. அது போக அவங்களோட ஃப்ரெண்டு மதினாவையும் ஜரீனாவையும் பார்த்து திட்டிருக்கிறாங்க. உங்களால் தான் வந்து நான் திட்டு வாங்கினேன், நான் தான்
அவங்க கிட்ட போய் சொல்கிறேன்ல, நீங்களும் எடுத்து சொல்லலாம்ல, நான் மட்டுமே சொல்லிட்டு இருந்தால் அவங்க எப்படி நம்புவாங்க, நீங்களுமே தானே இதில் அனுபவப்பட்டிருக்கீங்க, நீங்களும் கொஞ்சம் சொல்லியிருந்தா அவங்க நம்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் திட்டி, அது போக அந்த இடத்துக்கு என்னை ஏன் விடுறீங்க, அந்த பாத்ரூம்க்கு என்னை ஏன் விடுறீங்க, நான் ஏன் அங்கே போகிறேன், நீங்கள் 2 பேரும் என்னை பார்த்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படிங்க தெரியும் அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போகிறாங்கங்கிறது? அதுவே கடவுளோட புண்ணியத்தால், அந்த அல்லாவோட புண்ணியத்தால் இவங்க எதர்ச்சியாக எந்திரிச்சனால தான் அவங்கள போய் காப்பாற்ற முடிஞ்சதை ஒழிய, அவனுக்கு எந்திரிக்கலைன்னா என்ன ஆகுறது? அன்னைக்கு கூட அவங்களோட சாப்டர் க்ளோஸ், அவ்வளோதான். பானுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இப்போது நைட்டு முழுக்க உட்காந்து அழுதுட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஹெவி ஃபீவராங்க. இந்த ஹெவி ஃபீவரோடு சேர்ந்து அவங்களுக்கு ஃபிக்ஸும் வந்துருக்குது. ஒரு மாதிரி கை கால்லாம் ஒரு மாதிரி மரத்து போய் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிருக்கிறாங்க. பதறி அடிச்சுட்டு போய் கூட்டு வந்திருக்கிறாங்க. மதினாவும் சரினாவும் கீழே வார்டனை போய் கூட்டு வந்திருக்கிறாங்க. வார்டனால் இப்போவும் நம்பாமல் இருக்க முடியலைங்க. இப்போ வார்டன் அவங்களோட அந்த ஹாஸ்டலோட அசரத் இருப்பாங்க இல்லையா, அந்த ஓனர்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி கை கால்லாம் உதறி ஒரு மாதிரி இருக்கிறா, அதாவது இவங்க பேயை பார்த்தது, இவங்க சொன்ன எல்லா கதையும் அவங்கக்கிட்ட சொல்லலை. இந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கூட்டு போகணும், அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இவங்களால ஹாஸ்டல்லேருந்து வெளியவே கூட்டு போக முடியுமா. அந்த அசரத் அவங்களோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்கிறாங்களாம், அவங்கள அனுப்பி விட்டு இந்த பொண்ணை பார்க்க வச்சுருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறமாவும் இந்த பானுங்கிற பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்குதுங்க. அவங்கள நான் சொன்னேன் இல்லையா, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், அந்த ஃபஸ்ட் எய்டு ரூமில் வச்சு அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறமாவும் பானுக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ரூமில் வச்சு. பானுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கும்போது இந்த மதீனாங்கிற பொண்ணும் சரினாங்கிற பொண்ணும் அங்கே தாங்க இருந்திருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த வார்டன் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே அங்கே இருந்திருக்கிறாங்க. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறனால 2 பேரும் உட்காந்து இருந்திருக்கிறாங்க. அமைதியாக இருந்திருக்குதுங்க இடமே. 2 பேருமே பேசாமல் இந்த பானுவே பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நடந்த அந்த விஷயத்தெல்லாம் ரீகால் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கும்போது பயங்கர காற்றுல அந்த ஜன்னல்லாம் இப்படி அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த விண்டோ எல்லாமே இரும்பில் தான் செஞ்சதான், அது இந்த கண்ணாடி அந்த மாதிரிலாம் கிடையாதான், இரும்புலேயே செஞ்சதான். அது அடிக்கிற அடியில் பயம் வந்துருக்குது உங்களுக்கு. என்னடா அது, இந்த பொண்ணு வேற நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறா, இந்நேரம் பார்த்து இது அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இந்த கொக்கி எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஜன்னல்லாம் அந்த கொக்கி எடுத்து மாட்டுவாங்க இல்லையா, அதை எடுத்து மாட்டும் போது வெளியே பயங்கர காத்தாங்க. 8:30 9:30 மணி இருக்குமா. 8 மணிக்கெலாம் மேலே வார்டன் ரூமை மூடிடுவாங்க. அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம், 3rd ஃப்ளோரில் இருக்கிற அந்த டோரை லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாருமே கீழே வரக்கூடாது. இப்போ மதீனா அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே கிரவுண்டில் ஒரு ஓரத்தில் ஒரு மரம் இருக்குமாங்க, ஒரு முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கொடிக்கயிறு இருக்குமாங்க. இந்த கொடிக்கயிறில் சேலை கட்டிக்கிட்டு ஒரு அக்கா, யாருன்னே தெரில, ஒரு அக்கா தூரமாக, இவங்களுக்கு தெரில அவங்க யாருன்னே தெரில, கொடிக்கயிறுக்கிட்ட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. லைக் இந்த துணியை எடுத்து காய போடுற மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மதீனாவுக்கு ஒரு சந்தேகங்க. மணி 8:30 மேலே ஆகுது, இந்நேரத்தில் யார் கீழே இருக்கிறா? வார்டனை தவிர்த்து வேறு யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் இந்த ஹாஸ்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும். அப்போது கீழே இருக்குது யார்? இப்போ மதீனா முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே வெளியே எட்டி பார்க்குறாங்க. இப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த அக்கா, அதாவது வெளியே துணிக்காய போட்டுட்ருக்கிற அக்கா, இந்த ஹாஸ்டலை சேர்ந்தவங்களே கிடையாது. அவங்க யாருன்னே தெரியலை. அந்த முருங்கை மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தில் எனக்கு இப்போ ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க. லிட்ரலி மேலே தாவிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதாவது மேலே இந்த பல்லிலாம் மேலே ஏறிச்சுன்னா எப்படி ஏறுமோ அந்த மாதிரி காலு கையை வச்சு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு உடம்பே கிடையாதாங்க, சேலை மட்டும்தான் இருக்குதான். உடம்பே ஒரு மாதிரி செதஞ்சு போன ஒரு உருவம், அருவருப்பாக இருந்திருக்குது. அதை எப்படி சொல்லனே அவங்களுக்கு தெரியலை. அதை எப்படி சொல்லனே எனக்கு தெரிலனா, ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பான ஒரு உருவம் மேலே ஏறிட்டு இருந்துச்சு. நான் பார்த்துட்டேன். பார்த்த உடனே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இந்த டைம் பார்த்து இவங்க இருக்கிற ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பயந்துட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க. இப்போ மதீனா ஜரீனாவை பார்த்து போய் கதவை ஓப்பன் பண்ணுறீ, யாருன்னு பாருன்னு சொல்ல, அந்த பொண்ணு சும்மாவே பயந்த பொண்ணு. என்னாலலாம் முடியாது, நீ போய் ஓப்பன் பண்ணு, நீ ஏன் இப்போ பயந்த, நீ அந்த விண்டோவை அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நிப்பாட்ட தானே போனேன், இப்போ ஏன் கதவை தட்டின நீ பயந்த? பயங்கரமாக சத்தம் கேட்டுச்சு, அதனால பயந்துட்டேன். அதே பயந்தான் எனக்கும், வா 2 பேரும் ஒன்றா போய் ஓப்பன் பண்ணுவோம், அப்படி இல்லைனா ஓப்பனே பண்ண வேணாம், சரி வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. மெதுவாக போகிறாங்க, அந்த கதவை போட்டு தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வாசலுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குமா, அந்த டேபிள் மேலே குரான் இருக்குது.
அதனால மதினாக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்திருக்குது. ஓகே, மனசுக்குள்ள சூறா ஊத ஆரம்பிக்கிறாங்க. ஊதிக்கிட்டே கதவை திறந்து பார்த்தா வார்டன். செம்ம கடுப்பா இருக்குதுங்க 2 பேருக்குமே. ஆனா வெளியே காட்டிக்கல. இப்போ வார்டன் என்ன சொல்றாங்கன்னா, காலையில 3:30 மணிக்கெல்லாம் கிளாஸ் இருக்குது. இவளை வந்து மேலே நீங்க போய் கூட்டு போய் படுக்க வச்சுட்டு நீங்களும் படுத்துருங்கடி. கிளாஸுக்கு வந்து டிமிக்கி கொடுத்துடக்கூடாது, உடனே வந்துருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. வேற வழியே இல்லாம இப்போ பானுவை எழுப்பி மேலே கூட்டு போறாங்க. அவங்களோட காட்டில் மேலே தான் அப்பரில் தான் படுத்திருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ கீழே இருக்கிற ஒரே ஒரு பொண்ணை மட்டும் மாற்றி படுக்க வச்சுட்டு பானுவை மட்டும் கீழே படுக்க வச்சுட்டு மற்றவங்க இந்த 2 பேர் மதினாவும் சரினாவும் மேலேயே படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. மதினாக்கு முழிப்பு வந்திருக்குது. எந்திரிச்சிருக்கிறாங்க, டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. கனவுல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துருக்குறாங்க. ஆனால் அது டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வரல. பானு இருக்கிறாளான்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாங்க. பானு அவங்களோட பெட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஜரீனாவை பார்க்குறாங்க, ஜரீனாவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுங்க. அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வருது மதினாக்கு. ஆனால் வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது. இப்போ மதினா எந்திரிச்சு ஜரீனாவை போய் எழுப்புறாங்க. எந்திரி, எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்கிறாங்க. ஏய், செம்ம தூக்கத்தில் இருக்கேன்டி, போடி நீயே போயிட்டு வாடின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. யாராச்சும் ஒருத்தர் எந்திரிப்பாங்களான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அர்ஜென்ட்டாக அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் மதினாக்கு. ஆனால் இவங்க ரூமில் இருக்கிற அந்த 60 பொண்ணுங்களுமே நல்லா தூங்குறாங்க. யாருமே எந்திரிக்கலை. இந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு அந்த ரைட் சைடில் நான் சொன்னேன் இல்லையா, வெளியே ஒரு டோர், மெயின் டோர் பக்கத்துலேயே கீழேருந்து வர ஸ்டெப்ஸ்லேருந்து வர அந்த டோர் இருக்கும். அது பக்கத்தில் தான் மொட்டை மாடிக்கு போகிற டோர் இருக்கும். இந்த டோரை ஆல்ரெடி அவங்க வார்டன் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கீழே இறங்க முடியாமல். அந்த டோர் வழியாக ஒரு அக்கா வராங்க, ஒரு சீனியர் அக்கா வராங்க. தலையில் இந்த தலைப்பாக மாதிரி ஒயிட் கலர் துணியை கட்டியிருக்கிறாங்க. யாருன்னே தெரில, சரியாக தெரில. அவங்க நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்பாடா, யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் எந்திரிச்சு கதவு கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. கொஞ்சம் வெளியே வந்தால் காரிடாருக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த டைமில் தான் மதினாக்கு ஒரு யோசனை வருது. டைம் பார்க்குறாங்க, 12:15. 12:15க்கு யார் கீழே இருந்து மேலே வருவா? அதுவும் இந்த டோர் வழியா? சீனியர் யாராவே இருந்தாலும் வார்டன் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அப்போது வந்தது யார்? ஒரு மாதிரி பயம் வந்துருக்குதுங்க. பயந்துக்கிட்டே தலையை மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்த்தா அந்த கீழே பார்த்தாங்க இல்லையா ஒரு உருவம், ஒரு அக்காவோட உருவம். அதே அக்கா தலையில் அந்த வெள்ளை கலரில் ஒரு தலைப்பாக மாதிரி கட்டிக்கிட்டு அந்த தலைப்பாக கீழே வரைக்கும் தொங்குதாங்க. அது போக அவங்களுக்கு காலு இல்லை. ஒரு மாதிரி அப்படியே மிதந்துக்கிட்டே தான் போகிறாங்களாம். ஆனால் அவங்களோட உடம்புல இருந்து ஏதோ ஒன்று ரத்தம் மாதிரி, ரத்தம் கிடையாதாங்க, அது ஏதோ ஒரு திரவம் வெளியே வந்து கொட்டிக்கிட்டே போதாங்க கீழே. இதை பார்த்ததுமே மதினாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே வந்துருக்குறாங்க. மெயின் டோரை லாக் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோரையும் லாக் பண்ணிவிட்டு அவங்களோட கட்டிலில் மேலே ஏறி படுத்துட்டாங்களாங்க. அவங்க ரெஸ்ட் ரூமே போகலை. நைட்டு முழுக்க அவங்களுக்கு தூக்கமே கிடையாதாங்க. அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு காலையில் ஹெவி ஃபீவர் இருந்திருக்குது. 3:30 மணிக்கு தொழுவ போயிருக்கிறாங்க. தொழுதுட்டு வந்துடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு தொழுதுட்டு வந்துடுறாங்க. தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களால நடக்கக்கூட முடியலையாங்க. அப்படியே படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. இவங்க வார்டனையும் கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஹெவி ஃபீவராக இருக்குது. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. முடியலை. இவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியலை. அந்த ஃபஸ்ட் எய்டு ரூமில் தான் இவங்களையும் இப்போ வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் எய்டு ரூமில் தான் இப்போ மதினாவையும் வச்சுருக்கிறாங்க. பானுக்கு சரியாயிடுச்சு. இப்போ மதினா படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பாடு கூட சாப்பிட முடியல, தண்ணியும் குடிக்க முடியாங்க. ஆளே ஒரு மாதிரி சோர்ந்து போய் கிடக்குறாங்க. இப்போது வார்டனே மதினாவோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு மதினாவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வார்டன் லேசில் பட்டவங்க கிடையாதுன்னு ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். அப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு. சாக கிடந்துருக்குறாங்க. இவங்க அப்பா அம்மா வந்து பிக் பண்ணிவிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருக்குறாங்க. அவங்கள குணப்படுத்தவே முடியலையாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸு சொல்லியிருக்கிறாங்க ஈரோட்டில், இந்த பொண்ணை பார்த்தா ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரிலாம் தெரியல, ஏதோ காத்துக்கரு படித்த மாதிரி தான் இருக்குது, தயவு செஞ்சு நான் சொல்கிற இடத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஊர் இருக்குதாங்க. இந்த ஊரில் ஒரு பாய் இருக்கிறாரு. இந்த பாய் கிட்ட போய் பாருங்க, உங்கள் பொண்ணை வந்து காப்பாற்றிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே மதினாவோட அப்பா அம்மா 2 பேரும் மதினாவை கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போய் பார்த்தா அந்த பாய் ஒரு கல் வச்சிருக்கிறாராங்க, பெரிய கல். அந்த கல் மேலே ஏறி நின்றுக்கிட்டு கையை முன்னாடி நீட்டிட்டு நான் கேட்கறதுக்கெல்லாம் ஆம் இல்லை மட்டும் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆமாவா இல்லையாங்கிற மட்டும் சொல்லுங்க. ஒன்ன ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணோட ஆத்மா பின்தொடருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஆமான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உன்னையே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா, தூங்க விடாம உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா, உனக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா, உன்னை அமுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதான்னு கேட்டிருக்கிறாரு. ஆமான் இருக்கிறாங்க.
இதுக்கு மேலே அவர் எதுவுமே கேட்கலையாங்க. அங்கே ஒரு டேபிள் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாரு. அதை 3 தடவை லெஃப்ட் சைட்லேருந்து சுத்த சொல்லியிருக்கிறாரு, அப்புறமா ரைட் சைட்லேருந்து சுத்த சொல்லியிருக்கிறாரு. அவங்களே மந்திரிச்ச முட்டை ஒன்று வச்சுருந்தாங்களாம். அதை இந்த பொண்ணை தலையை 3 தடவை ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் சுற்றி தூக்கி போட்டுட்டு இவங்களுக்கு சில பொருட்கள்லாம் கொடுத்துட்டு கையில் கயிறுலாம் கட்டி விட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே இவங்க வீட்டில் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 3 நாள் தான் லீவ் போட்டு வந்திருக்கிறாங்க ஹாஸ்டலில். ஆனால் இந்த பொண்ணு வீட்டில் இருந்தது 1 வாரம். இந்த 1 வாரத்துலையுமே இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியாச்சான்னு கேட்டால் சரியாகவே இல்லையாங்க. தர்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அப்படியே தான் இருந்திருக்கிறாங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா அடுத்த 2 நாளில் கொஞ்சம் ஃபீவர் குறையுதுங்க, நார்மல் ஆகுறாங்க. இந்த டைமில் இவங்களுக்கு முக்கியமான அங்கே ஒரு வேலை இருக்குது ஹாஸ்டல்லேருந்து. இந்த எக்ஸாம், நம்மளாம் எப்படி எக்ஸாம் சொல்கிறோமோ அவங்களோட இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இவங்க போயே ஆகணுங்கிற கட்டத்தில் ஹாஸ்டல்லேருந்து இவங்களுக்கு ஒரு லெட்ரு வருது. ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுறாரு மதினாவோட அப்பா மதினாவை. ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறமா அவங்க நார்மலாக தாங்க இருந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஹெவி ஃபீவர்லாம் கிடையாது, எப்பவும் போல தான் இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் சண்டே, அதுவுமா மதியம் ஒரு 1லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. மதினா குளிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்பயுமே மத்தியான நேரத்தில் குளிக்கவே மாட்டாங்களாம். அன்னைக்கு என்னன்னு தெரில, உடம்பே ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருந்திருக்குது. போய் குளிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ரெஸ்ட் ரூமில் அவங்கள தவிர்த்து யாருமே கிடையாது. அதாவது 3rd ஃப்ளோரில் இவங்களோட ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமில் தான் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமில் யாரோ ஒருத்தவங்க குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஷவர் போயிட்டு தாங்க இருந்திருக்குது. சரி, ஓகே, இந்நேரத்தில் நம்மளே குளிக்கிறோம், வேறு யாராச்சும் ஒருத்தவங்க குளிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இவங்க பாட்டுக்கு குளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவங்களோட பேரை சொல்லிக்கிட்டு, அதாவது மதினாவோட பேரை சொல்லிட்டு, ஏய் மதினா வெளியே வாடின்னு சொல்லிட்டு படப்படன்னு அடிச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி கதவை போட்டு தட்டியிருக்கிறாங்க. ஏய் யார் எதுன்னு சொல்லிட்டு இவங்க டோரை ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தா யாருமே இல்லை. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. வெளியே யாருமே இல்லை. ஆனால் நல்லா தெரியும் இவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க வெளியே இருந்து கதவை தட்டியிருக்கிறாங்க. இப்போ டோரை லாக் பண்ணிவிட்டு வேகமாக குளிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போவும் அவங்க வெளியே வர வரைக்குமே அந்த ஷவர் சவுண்டு கேட்டுக்கிட்டு தாங்க இருந்திருக்குது. ஆனால் அந்த பாத்ரூமில் யாருமே இல்லை. இவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அங்கே யாருமே குளிக்கலை. ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே படலை. அதாவது ஈரமே இல்லை, காஞ்சி போய் கிடக்குது. தண்ணி பட்டிருந்தா ஈரமாக தானே இருக்கணும், அந்த இடத்துல தண்ணியே கிடையாது. அது போக அந்த ஷவர்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட விழுகலை. பொதுவாகவே நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அந்த ஷவர்லேருந்து கொஞ்சம் வாட்டர்லாம் கசஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இன்னுமே அந்த அமானுஷம் இவங்கள தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத இவங்களால் உணர முடியுது. இப்போது ஒரு சீனியர் அக்கா ஒருத்தவங்க இவங்களை பார்த்துட்டு, ஏண்டி ஒரு மாதிரியாகவே இருக்க, எதனால் 1 வாரம் வரல, உனக்கு என்ன தான் நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது மதினா ஓப்பனாக கேட்குறாங்க. அக்கா, நீங்கள் தான் இங்கே இருக்கிறதுலே சீனியர், உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கக்கா, இங்கே எதனா அமானுஷம் நடந்துச்சா, மேலே இருக்கிற பாத்ரூமுக்கு நாங்கள் போனோம், நாங்கள் அந்த பாத்ரூமை ஓப்பன் பண்ணது தப்பு தான், ஆனால் இந்த பாத்ரூமை ஓப்பன் பண்ணதுலேருந்தே எங்கள் 3 பேரையுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குதுக்கா, அதுலேயும் குறிப்பாக பானு, அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் இப்போ சரினாவா, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னதாங்க நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அக்காவோட மொழியே சரியில்லையாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, என்னப்பா பேசிகிட்டு இருக்க, நீ ஏன் கற்பனை பண்ணிட்டு இருக்காத, நீங்கள் யாரை கேட்டு அந்த பாத்ரூம்க்குலாம் போனீங்க, ஹாஸ்டலோட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி நீங்கள் பண்ணது உங்களோட தப்புன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கை கட்டிட்டு போயிட்டாங்களாங்க. இப்போது இவங்களுக்கு உருது கிளாஸ் இருந்திருக்குது. அந்த உருது கிளாஸ் போய் அட்டன் பண்ணும்போது அந்த உருது டீச்சர் வந்து இவங்களுக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா உருது இவங்க ஒருத்தவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பாங்களாம், டவுட்ஸ்லாம் கேட்பாங்களாம் மற்ற பொண்ணுங்களை விட. அதனாலேயே அந்த உருது டீச்சருக்கு இந்த மதினா மேலே ஒரு அன்பு இருக்குதுங்க. ஸோ இப்போ இவங்க நடந்தது எல்லாத்தையும் அவங்ககிட்டையும் சொல்கிறாங்க. இப்போ அந்த உருது டீச்சர் இவங்களோட முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னாச்சு மதினா, ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்க, எதனா பிரச்சனையா, என்கிட்ட சொல்லுமா, நான் வந்து சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்டையும் நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா, இங்கே பாருமா, நீ வந்து தொழுகிறதுக்கும் இறைவனை வழிபடுறதுக்கும் தான் இங்கே வந்திருக்கிற, நீ தொழுறதுலையும் ஓதுறதுலையும் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுமா, அந்த சைத்தான் உன்னை எதுவும் பண்ணாது, இந்த சைத்தானோட வேலையே கடவுள்கிட்டருந்து உன்னை பிரித்து அதோட தாட்டுக்குள்ளே கொண்டு போகிறது தான், நீ அதுக்குள்ளே போயிடாத சிக்கிறாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இப்போது அந்த உருது கிளாஸ் முடிச்சுட்டு மேலே அவங்களோட ரூமுக்கு வரும்போது ஜரீனாவும் பானுவும் கீழே போயிருக்கிறாங்க, வேற ஒரு வேலையாக வார்டனை பார்க்குறதுக்கு போயிருக்கிறாங்க. இந்த டைமில் இவங்க மட்டும்தான் அவங்களோட ரூமில் உட்காந்துருக்குறாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு சீனியர்கிட்ட பேசுகிறாங்க இல்லையா, ஒரு சீனியர் அக்கா கிட்ட, அவங்க இப்போ இவங்க மதினா ரூமுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் மதினாவை தனியாக கூப்பிட்றாங்க, மொட்டை மாடிக்கே கூப்பிட்றாங்க. மொட்டை மாடிக்கு போய் 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. 4:30 மணிக்கு, ஈவினிங் 4:30 மணிக்கு இது நடக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் மதினா, அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேல, நீ சொன்னேன்னா எனக்குமே வந்து பெரிய கஷ்டமாயிரும், எனக்கு அப்படி பேசிட்டீங்க, நீங்கள் எதனாலும் சொல்லுங்கள், நான் எனக்குள்ளேயே வச்சுப்பேன், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க. என்ன விஷயம்னா, இதே ஹாஸ்டலில் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்கள மாதிரியே ஹாஸ்டலராக இருந்த ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணோட வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டமாங்க. என்ன கஷ்டம் ஏதுன்னா இவங்களுக்கு தெரியாதான்.
ஆனால் அப்போ அந்த பொண்ணு கூட இருந்தவங்க எல்லாருமே அவங்கள கொஞ்சம் ஆறுதல் சொல்லி, ஏன்னா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்களாம். என்னன்னு கேட்டால் வீட்டில் சண்டை பிரச்சனை, அப்புறம் அமௌண்ட்டு பிரச்சனை அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களாம். அந்த அக்கா ஒரு நாள் கிளாஸுக்கு எதுக்குமே வராமல் மொட்டை மாடிக்கு போயிருக்கிறாங்க. எப்போவுமே அவங்க தனியாக போயிட்டு அழுகிறது வழக்கம்தான். அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, டீச்சர்ஸ் அவங்க அவளை எங்கே இன்றைக்கி ஏன் வரலையா, ரெஜிஸ்டரில் சைன் பண்ணலையே, அவள் அட்டண்டன்ஸ் போடலையேன்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் சமாளிச்சிருக்கிறாங்க. பாத்ரூமில் இருக்கிறா, அவளுக்கு மென்சஸ் டைமு, இல்லை அங்கே இருக்கிறா இங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏதோ கதையை சொல்லி அன்றைக்கி நாள் முழுக்க ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே மேலே மொட்டை மாடியில் போய் பார்க்கும்போது அவங்க அந்த பாத்ரூம் இருக்கு இல்லையா, இப்போ முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த கதை நடந்துட்டு இருக்க பாத்ரூம், அந்த பாத்ரூம்குள்ளே வாமிட் பண்ணி ஃபுல்லாக வாமிட் பண்ணி அது மேலேயே படுத்துருக்குறாங்க. ஒரு மாதிரி கண்ணுங்கன்னெலாம் இழுத்துக்கிட்டு கை கால்லாம் ஒரு மாதிரி வரைச்சிக்கிட்டு கிடக்குறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வார்டனை கூப்பிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து அந்த ஃபஸ்ட் எய்டு ரூம் இருக்கு இல்லையா அங்கே படுக்க வச்சு ஃபஸ்ட் எய்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறதுலாம் தெரில. ஆனால் அந்த ஃபஸ்ட் எய்டு ரூம்குள்ளே வரும்போதே அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. என்னாச்சு எனக்கு ஒன்றும் ஆகலை. அவங்களால நல்லாவும் பேச முடியல, அதே நேரத்தில் பேசாமே இருக்க முடியல, ஒரு மாதிரி மைல்டாக பேசியிருக்கிறாங்க. என்னாச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு போனேன், வாமிட் ஆகிடுச்சு, எனக்கு சாப்பாடு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பி விட்டுருக்குறாங்க. மழுப்பிட்டு மாத்திரை மட்டும் வாங்கிக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாங்களாம். அன்றைக்கி நைட்டு வரைக்குமே யாரு கூட அவங்க பேசலை, அவங்க தனிமையிலேயே தான் இருந்திருக்கிறாங்க, பெட்லேயே தான் படுத்துருக்குறாங்க. அடிக்கடி கீழே இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கிறாங்க, அடிக்கடி போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு டவுட்டே வரல, ஏன்னா உடம்பு முடியலன்னு சொல்கிறா, வாந்தி வருது, என்ன சொல்ல முடியும். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்குங்க. என்னன்னா இவங்க பிளட் வாமிட் எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு, உண்மையை சொல்லிடுன்னு சொல்லிட்டு அழுத்தமாக கேட்கும்போது தான் இவங்க வீட்டில் இருக்கிற கஷ்டத்தினால வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேன் மருந்து இருக்காமா, ஒரு பேன் மருந்தாங்க, எனக்கு தெரியாது அதை பற்றி. அவங்க சொன்னது பேன் மருந்து. இந்த பேன் மருந்து பிங்க் கலரில் இருக்குமா, பொடி டைப்பில் இருக்குமா, அந்த பொடியை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ருக்குறாங்க சூசைட் பண்ணுறதுக்கு. அப்படி அந்த பேன் மருந்தை சாப்பிட்டா உடனே ரியாக்ட் ஆகாதான், கொஞ்சம் எடுத்து தான் செய்யும் போல். அது அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்ருக்குறாங்க. வாமிட்டாகவே வந்துக்கிட்டே இருந்திருக்குது. இப்போ பிளட் வாமிட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை போய் வார்டன் கிட்ட சொல்ல போகிறேன்ட்டு 2 பேரும் கீழே ஓடும்போது கையை பிடிச்சி இழுத்து, சொல்லாத, என்னை நிம்மதியாக சாக வாச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்கிறாங்க. பயந்துட்டு மேலே இருந்த 4 பொண்ணுங்களுமே எந்திரிச்சு கீழே ஓடி இருக்கிறாங்க. வார்டனை கூப்பிட்றதுக்காண்டி ஓடி இருக்கிறாங்க. ஏன்னா உள்ளே இருந்தால் நான் பார்த்தேன் நீ பார்த்தேன்னு எதனா பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிட்டு 2 பேர் ஓட்டாங்க. முதல்ல 2 பேர் ஓடினாங்க இல்லையா, அதுதான் அந்த அக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. மற்றவங்க 2 பேரும் உள்ள அந்த ரூமில் இருக்கிறவங்க, நமக்கு எதனா பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி இருக்கிறாங்க. இப்போது வார்டனை கூப்பிட்டுட்டு மேலே வந்து பார்த்தா அவங்க ரூமில் அந்த அக்கா இல்லை. எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கடைசியில் மேலே மொட்டை மாடியில் இருக்கிற அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு சவுண்டு கேட்டிருக்கு, வாளியை உதைக்கிற மாதிரி. எல்லாருமே மேலே போய் பார்த்தா அந்த அக்கா அவங்களோட கழுத்தை அவங்களே நெரிச்சிக்கிட்டு அது போக பிளட்டாக வந்திருக்குது. பிளட் வாமிட்டு எடுத்துருக்குறாங்க. மாடி ஃபுல்லாக பிளட் வாமிட்டாங்க. அந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே பிளட் வாமிட்டான். அவங்க கழுத்தை அவங்களே நெரிச்சிக்கிட்டு நாக்கை கடிச்சிருக்கிறாங்க. நாக்கை இப்படி கடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த நாக்கு பாதியே இப்படி பிஞ்சு தொங்குதாங்க. அதுலேருந்து வேற ரத்தமாக கொட்டுதான் இந்த பிளட் வாமிட்டுக்கும் அதுக்கும். நாக்கு அப்படி கடிச்சிருக்கிறாங்க, யாருக்கும் சவுண்டு கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு மாதிரி அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிட்டு கண்ணுலாம் ஒரு மாதிரி பிதுங்கிக்கிட்டு, அதாவது இந்த தூக்கில் தொங்குனாங்கன்னா அவங்களோட கண் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பிதுங்கி போய் அந்த மாதிரி இருந்துச்சாங்க அவங்களோட கண். ரொம்பவே கொடூரமான முறையில் அவங்களோட முடிவை அவங்களே தேடிக்கிட்டாங்களாம், சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அந்த ஹாஸ்டலே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்குதுங்க. அவங்களோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அவங்க இறந்து அடுத்து ஒரு வாரத்திலேயே நிறைய பேர் அந்த பாத்ரூமில் அவங்களோட சத்தம் கேட்குறதாகவும், அவங்க நடமாடுறதாகவும், பின்னாடி இருக்கிற முருங்கை மரத்தில் அவங்க ஏறி நடக்கிறதாகவும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த ஃபஸ்ட் இயர் பொண்ணுங்க யார், மதினா, சரினா, பானு, இவங்க 3 பேருக்கு என்ன நடந்துச்சோ இதே இன்சிடெண்ட் எல்லாமே இந்த பாத்ரூமில் வந்து பக்கத்தில் குளிக்கிற மாதிரி, கதவை தட்டுறது, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது விஷுவலாக கண்ணுக்கு தெரியுறது, இது எல்லாமே எல்லா ஃபஸ்ட் இயர் கேர்ள்ஸுக்குமே நடந்திருக்குதாங்க. அவ்வளோ ஏன் இந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ மதினா கிட்ட, அந்த அக்காவுக்குமே அது நடந்திருக்குதான். ஆனால் அதுலேருந்து அவங்கள டைவெர்ட் பண்ணிவிட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டு அவங்களோட வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். இதுதான் இந்த ஹாஸ்டலோட ஹிஸ்ட்ரி. அந்த அக்காவோட ஆத்மா தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத மதினா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வருஷம் அவங்களோட படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியேறிடுறாங்க. எதுவுமே சொல்லாமல் வெளியேறிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜரீனா கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டு பானுக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இங்கே நடந்திருக்குது. அது எப்படி சொல்லாமல் வருவாங்க, இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு, இவங்க மட்டும் தப்பிச்சிடலாம்னு நினச்சா. அதனால் அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பானு, ஜரீனா 2 பேருமே அதே ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுமே அதே ஹாஸ்டலில் தான் படிக்க வேண்டியதுதான். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குதுங்க, அதை பார்ட் 2ல் பார்க்கலாம். இதோட இந்த ஸ்டோரி முடியலைங்க. இந்த ஸ்டோரியை முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஏகப்பட்ட தடங்கள்ங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில்
ஃபோட்டோவோடு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ ஆதாரத்தோடு அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடிஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு வருங்க. ஏங்க இந்த ஸ்டோரி நீங்கள் ப்ளூ பர்ஸை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாய்ங்க. ஏதோ ஒரு மாதிரி அப்படியே மைண்டே ஒரு மாதிரி ஆக்குது. வாயிலேருந்து வர வார்த்தை கரெக்டாக வருதுப்பா, ஆனால் அது அது அதான் சொல்கிறேன்ல, இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்குது பா. ரொம்ப கஷ்டங்க. ஏதோ ஒன்று இருக்குது இந்த ஸ்டோரியில். இதுக்கே எப்படின்னா, இதுக்கப்புறம் இதே பொண்ணு வந்து ஃபுல் ஸ்டோரி அனுப்பியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஃபோட்டோ வேறு இருக்குது. ஃபோட்டோ ஆதாரத்தோடு அனுப்பியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஹாஸ்டலில் நடந்ததை மட்டும்தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதுக்கு அடுத்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் வேறு லெவலில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதை ஃபோட்டோ ஆதாரத்தோடு அனுப்பியிருக்கிறாங்க. அதை அடுத்த ஸ்டோரியில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்குள்ளே எனக்கு செம்ம கஷ்டமாயிருச்சுங்க. ஏன்னா இந்த ஸ்டோரியை நான் மத்தியானம் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்து அழுகுறாங்க. எதுக்குன்னா, நான் போடுறேன் பாருங்களேன், அவங்களோட வாய்ஸ் ஓவரை கேளுங்களேன். ஆரம்பிக்கலாம் சார். சாரி காலையிலேருந்து மத்தியானம் நான் அந்த பாம்பு சொல்கிறதுக்கு வாய்ஸ் மெசேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியாக அவங்க கத்துவாங்க கீழே பாம்புன்னு. நான் இந்த ஸ்டோரி உங்ககிட்ட எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது என் பையன் கீழே போனான். கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் தான். அந்த படியில் சுருண்டு கிடக்கு பாம்பு. அதில் கால் வைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு மிஸ். அவங்க பார்த்தனால அவன் கால் வைக்காமல் 2 வயசு ஆகுது என் பையன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு எனக்கு இந்த ஸ்டோரியை முன்னாடியே அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு சொல்லும் போதே அங்கே அந்த பொண்ணோட பையனை வந்து 3 வயசு 4 வயசு சொன்னாங்க. அந்த பையனை வந்து பாம்பு கடிக்க வந்திருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸாக அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தனால தப்பிச்சிட்டான் அந்த பையன். அழுதுகிட்டே வந்து இந்த கதையை சொல்லும் போதே அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் சொன்னாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்களோட வாய்ஸ் ஓவர் இப்போ நான் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அதுலேயுமே ஒரு மாதிரி அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. இந்த டோனில் தான் எனக்கு இந்த கதையவே சொன்னாங்க. இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்கும் போதே இங்கே ஒரு இன்சிடெண்ட். அர்ஜுன் கீழே விழுந்து ஸ்கூலில் தலையில் அடிபட்டு இந்த இடம் வீங்கி இருக்குது. கரெக்டாக இதே டைமிங்கில். எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இந்த ஸ்டோரி அப்படியே விட்டுறலான்னு தான் நினச்சேன். ஆனால் முக்கால்வாசி முடிச்சிட்டேன். ஈவினிங்காக ஒரு 5-5:30 மணி இருக்கும். அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி அர்ஜுன் வந்து கீழே விழுந்துட்டான், அவனுக்கு வந்து தலையில் வந்து அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அதோட பாதிலே நிப்பாட்டிட்டு லாஸ்ட்டு 10 நிமிஷத்தை சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த லாஸ்ட்டு 10 நிமிஷத்தையும் எப்படியா எடுத்து முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு எடுத்து முடிச்சிருக்கிறேன். ரொம்பவே கஷ்டங்க. இந்த ஸ்டோரியில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கே இப்படி இருக்குன்னா, இந்த கதையில் இருக்கிற அந்த 3 பொண்ணுங்களுமே அவங்களோட பெயர்கள் எல்லாமே புனைப்பெயர்கள் தான். இந்த ஊரோட பேருமே புனைப்பெயர்கள் தான். எதையுமே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறது சொல்கிறதுக்கே இல்லைங்க. ரொம்ப கஷ்டம். எப்படியோ முடிச்சிட்டேன்டா. எப்பா ஐயோ, இங்கே காட்டு, மண்டையை காட்டு, கோஸ்டிஸ்ட்டை தெரியுதாங்க. எங்கள் ஆளுக்கு வீங்கிருச்சுங்க. அப்பா எப்படி ஆச்சு? அப்பா நீ அமைதியா இருப்ப, நான் சொல்லுப்பா. சொல்லு, நீயே சொல்லு. நிச்சயிட்டு பாருங்க, நான் புரியாம அவங்களா நீங்க ஸ்லோவா விளையாடணும் சொல்லுங்க. நான் சொன்ன ஸ்லோவா விளையாடணும், அம்மா ஸ்லோவா விளையாடணும் சொன்னாங்க மக்களே. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து வெளியே டூருக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. மினி டூர் மாதிரி சென்னைக்குள்ளேயே எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போய் தலைவன் விளாண்டுட்டுலாம் இருக்கும்போது நல்லா தான் இருந்திருக்கிறான். கிளம்பும்போது வேகமாக ஓடி போயிருக்கிறான். நம்மளால் வந்து சும்மா இல்லை, வேகமாக ஓடி இருக்கிறாப்புல போய் வலிக்கு விழுந்து ஒரு இடத்துல மண்டையில் அடித்து சரியான வீக்கங்க. இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டோரியை நான் படிச்சுட்டு இருக்கேன், அதே டைமிங்கில் இது நடந்திருக்குது. அப்படியா? சரி பிடியா, பார்த்துக்கலாம். சரியா? இப்போ உங்ககிட்ட பேசவா? பேசு. இதை எப்படிப்பா எடுத்துக்கிறது? இப்போ நான் இந்த ஸ்டோரியை படித்தனால தான் இவன் விழுந்தான்னு எடுத்துக்கிறதா, இல்லை இவனோட கவனக்குறைவால் இவன் ஓடி போய் விழுந்தான்னு எடுத்துக்கிறதா? அந்த தாட்டு வருது எனக்கு இல்லையா? அது போக இந்த ஸ்டோரியுமே எனக்கு அப்படி தான் தாட்டுங்க. நிறையா டவுட் இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டம் இருக்குதே, அது போக அந்த பொண்ணுமே ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட பையனுக்கு அந்த மாதிரி பாம்பு கடிக்க போச்சு. தளபதி அதா
தளபதி என்னது அது? அட பாவிங்களா, தளபதி ஃபேனுக்கே தளபதியோட பாட்டு மறக்கிற அளவுக்கு நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறேன். தளபதி கச்சேரி, தளபதி கச்சேரி, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, பாடு, அப்பா சொல்லு, இங்கே வா, அப்பா அப்பா தளபதி வயசில் பேசவா? நானும் சொல்லப்பா, நீ இங்கே வா, இங்கே வா. பேசாத. என் நெஞ்சில் குடியிருக்கும், சொல்லு, என் நெஞ்சில் குடியிருக்கும், சொல்லியா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பார்ந்த கோஸ்டிஸ்களுக்கும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கங்கண்ணா. நண்பா நண்பி 2026. சொல்லியா? யோ கழுத்தில் குத்துற. சரி வா போகலாம் வா. சரி ஓகே மக்களே. சரி என் நெஞ்சில் குடிக்கும் என் நம்பா குடிக்கும். சரி ஓகே, பாய் பாய். ஓகே கோஸ்டிஸ், பாய் பாய். எப்படியோ உங்ககிட்ட அந்த கதையை சேர்த்தாச்சு ஒரு வழியாக. அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களோட பிருந்தாவன் நகர் வீட்டு ஸ்டோரியை வந்து போடுங்கன்னு கேட்குறீங்க. எதிர்பாராத விதமாக அந்த பிருந்தாவன் நகர் வீட்டு வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. பட் என்கிட்ட பேக்கப் இருக்குதுங்க. மறுபடியும் அதை ரீஅப்லோட் பண்ணலாமா வேணாமாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவாக அதை பண்ணிடலாங்க. ஸோ டாட்டா, பாய் பாய்.